இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மே 12ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக அன்னைய தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் அன்னைய தினத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாம், நம்ம அம்மாக்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம அம்மாக்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம தேவனுடைய பண்பை அம்மாக்கள்கிட்ட பார்க்க முடியும். நண்பர்களே, அதனால் உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இன்றைக்கி அன்பான வார்த்தைகளை பேசுங்க. ஒருவேளை தூரமாக நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி அன்பான வார்த்தைகளை பேசுங்க. நண்பர்களே, இப்போ ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கோம். நம்ம கூட மார்க் திருப்புவன் இருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமஸான காஸ்பல் பாடகராக இருக்காங்க. இவங்க பாடல்கள் மூலமாக அநேக பேர் உத்வேகம் பெற்றுட்டு வரதை பார்க்க முடியுது. இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய அம்மாவுடைய பங்கு என்னவா இருந்துச்சு, இவங்க அம்மாவுடைய ஜெபம் இவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னோட சின்ன வயசுல நான் ரொம்ப குறும்புக்காரனா, படிப்புல ஆர்வமே இல்லாத ஒரு சிறுவனா இருந்தேன். அடிக்கடி ஸ்கூல்ல இருந்து என் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னோட அப்பா அம்மா என்னை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. நான் காலேஜ்ல சேர்ற சமயத்துல தவறான நண்பர்களோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவங்களோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சேன். அது காரணமாவே நான் அப்புறம் போதை பழக்கத்துக்கு ஒரு அடிமை ஆயிட்டேன். பலமுறை என்னுடைய அம்மா என் நண்பர்களோட நான் தவறு செய்யும் போது பார்த்துருக்காங்க, சிகரெட் பிடிக்கும்போது பார்த்துருக்காங்க, தவறான இடங்கள்ல என்ன நிறைய தடவை அவங்க பார்த்துருக்காங்க. என்ன நினைச்சு அவங்க நிறைய அழுதுருக்காங்க. நான் தவறான செயல் செய்யறத என்னால உணர முடிஞ்சது. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போவேன். என்னை பார்க்கறவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவனா இருக்கான்னு அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க. அதாவது இவன் பாஸ்டரோட பையனா இருக்கிறதுனால ரொம்ப நல்லவனா இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா, அதாவது திங்கள் செவ்வாய் இப்படி வாரம் முழுக்க நான் எனக்கு தெரிஞ்ச அந்த தவறான செயல்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு எச்சரிக்கை வரும். அதாவது தேவன் என்னை அடிக்கடி நீ திரும்ப வந்துருன்னு என்னை எச்சரிப்பாரு. உனக்கான திட்டங்கள் இது இல்ல, அது வேறன்னு சொல்லி என்ன நிறைய தடவை அவரு எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. ஆனா அப்ப நான் எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. பல முறை நான் மரணத்துல இருந்து, ஜெயில இருந்து, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன். தேவன் என்ன அதுல இருந்தெல்லாம் காப்பாத்தி இருக்காரு. அப்புறம் மறுபடியும் இது உனக்கான இடம் இல்லைன்னு அவர் எனக்கு ஞாபகப்படுத்த முயற்சியும் செஞ்சாரு. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே இந்த சவால் இருந்துச்சு. எனக்கு சத்தியம் எதுன்னு தெரியும், நல்ல விஷயம் எதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் தவறான செயலை தான் செய்ய விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தேன். தேவன் என்னுடைய தாயினுடைய ஜெபத்தை கேட்டாரு, என்னுடைய தந்தையினுடைய ஜெபத்தையும் கேட்டாரு. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா, தேவன் அவங்க கண்ணீருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் ஒரு முறை சர்ச்சுக்கு போய் அங்க ஏராளமான மக்கள் இருக்கிறத பார்த்தேன். நான் எப்பவும் போல அங்க பாடல்கள் பாடி வர்ஷிப் செஞ்சபடி கீழே வந்துகிட்டு இருந்தேன். வர்ஷிப் செஞ்சதுக்கு அப்புறம் அங்க உட்கார்றது எனக்கு எப்பவுமே பிடிக்காம இருந்துச்சு. அவங்க சொல்ற வசனங்களை கேட்கறதுல விருப்பம் இல்லாம இருந்துச்சு. ஆனா ஒரு முறை தேவன் என்கிட்ட அந்த சர்ச்சில் ஜெபத்தின் மூலமா பேசினாரு. அங்க ஒரு போதகர் தேவனுடைய வசனங்களை பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நான் அந்த வசனங்களை கேட்டுக்கிட்டு இருந்தப்ப என்ன அறியாம, எனக்கு தெரியாம நான் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். நான் தேவனின் முன்னால் கதறி கதறி அழ ஆரம்பிச்சேன். நான் என் கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு அமர்ந்து தலையை கவிழ்த்து அன்று என் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்படைச்சேன். அந்த போதகர் அப்ப 2 சாமுவேல் அத்தியாயம் 6ல இருந்து பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, தாவீது ஒரு முறை ஆடிக்கொண்டு இருந்தார். அப்போது அவருடைய மனைவி அவரை பார்த்தார். அவரை பார்த்து கேலி செய்தார். அவர் வெட்கப்பட்டார். அவர் தாவீதிடம் சொன்னார், ஒரு ராஜாவாக இருக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்யலாமா? தேவனை ஆராதனை செய்யக்கூடிய நீங்கள் அதை கட்டுப்பாட்டோடு செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆனா தாவீது ராஜா அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னாரு. அந்த பதில் என் வாழ்க்கையே மாத்திருச்சு. அவர் தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொன்னார்னா, இதோ பார், நீ ராஜாவின் மகளாய் இருக்கிறாய். உன்னுடைய வழிமுறைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு மேய்ப்பனின் மகனாவேன். நான் ஒரு மேய்ப்பன். ஆனால் தேவன் எந்தெந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அதே இடத்தில் ஆராதனை செய்ய நான் எப்பொழுதுமே கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் தேவனை ஆராதனை செய்யும் போது என்னை பார்க்கக்கூடியவர் யாரும் இருக்கவில்லை. நான் காட்டில் ஆராதனை செய்யும் போது என்னோடு கூட யாரும் இருந்ததில்லை. நானும் என்னுடைய தேவனும் மட்டுமே இருப்போம். அந்த சமயம் எனக்கு ஆராதனை செய்கின்றவனான என்னுடைய வாழ்க்கையானது மோசமாக இருப்பதை நான் உணர்ந்தேன்.
நான் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் வேறு மாதிரியான மனிதனாக இருக்கிறேன். அந்த சமயம் தேவன் என்னுடைய வாழ்க்கையை தொட்டு விட்டார், என்னுடைய இதயத்தையும் தொட்டு விட்டார். எனக்குள்ள அந்த மாற்றம் அப்ப ஏற்பட ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து நான் என்னுடைய எல்லா நண்பர்களுடைய மொபைல் நம்பரையும் அழிச்சிட்டேன். சுமார் 2 வருஷங்கள் நான் என்னுடைய வீட்டிலேயே தான் இருந்தேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வாருங்கள்னு நான் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். தேவன் என்ன மிகவும் அழகா தாங்கி பிடிச்சாரு. நான் மறுபடியும் அவருடைய மகனா மாறுறதுக்கான வாய்ப்பை எனக்கு மறுபடியும் கொடுத்தாரு. ஆனா அதே இன்னைக்கு நான் தேவனுடைய கிருபையால நான் அவருக்கான பாடலை எழுதக்கூடிய மனிதனா என்னை மாத்தி அமைச்சிருக்காரு. இந்த பாடலை உருவாக்கி ரெக்கார்ட் பண்ணி மக்களுக்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கையை மாத்திருக்காரு. நான் ஜெபம் செஞ்சுட்டு ஒரு பாடலை எழுத ஆரம்பிச்சேன். அந்த பாடல் உருவானதுக்கு அப்புறம் நாங்க அதை யூடியூப்ல அப்லோட் செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப தேவன் எவ்வளவு அற்புதமானவர்னு நாங்க உணர ஆரம்பிச்சோம். இந்த பாடல் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதங்கள் பெற்றாங்க. அந்த பாடலுடைய பெயர் இயேசுவே உமக்கு சமீபமாக. இந்த பாடல்ல என்னுடைய சொந்த சாட்சியம் இருக்கு. உங்க எல்லாருடைய சாட்சியமும் இந்த பாடல்ல உங்களுக்கு தெரிய வரும். எப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு வருகிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில இயேசு அடியெடுத்து வைக்கும் போது, அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்பவும் அப்படியே இருந்துடவே இருக்காதுங்கிறது உண்மை. நன்றி மார்க் திருப்புவன். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதா இருந்தது. மார்க் பாதை மாறி போகும்போது அவங்க அம்மா இரவும் பகலும் செய்த ஜெபம் அவரை மாற்றியது. இன்னைக்கு அவர் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஒரு ஃபேமஸான காஸ்பல் பாடகராக அவர் இருக்காரு. என்னுடைய அம்மாவை பற்றி சொல்கிறதா இருந்தா, எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே என்னோடய பேக்கை ஒரு பக்கமாக வீசிட்டு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நான் மாற்றிட்டு அம்மா பசிக்குதுன்னு கத்துவேன். உடனே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பரிமாறுவாங்க. அன்னைக்கு சாப்பிட்ட அந்த சாப்பாடுடைய டேஸ்ட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஏன் அப்படின்னா அது அம்மாவுடைய அன்பு. அந்த உணவில் அம்மாவுடைய அன்பு இருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க தூங்கவே மாட்டாங்க, பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பாங்க, பாடம் சொல்லி தருவாங்க. ஏதாவது ஒரு மனசு ரொம்ப சோர்வாக போய் நான் இருக்கேன், ஏதோ பரீட்சையில் மார்க் குறைஞ்சிட்டுனா கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதாவது தேவனுடைய பண்பை நம்ம அம்மாக்கள்கிட்ட பார்க்க முடியும். அதனால் நம்ம அம்மாக்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணணும். சங்கீதம் 131:2, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. நண்பர்களே, தாவீது சங்கீதத்தில் இந்த வசனத்தை சொல்கிறத பார்க்க முடியுது. குழந்தையை போல் மடியில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு குழந்தை தாயினுடைய மடியில் இருக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நாமும் தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அவரிடம் இருக்கும்போது நம்ம நிம்மதியாக இருப்போம். அந்த திருப்தியை நம்மளால் அனுபவிக்க முடியும். தேவனுடைய அன்பு தியாகம் நிறைந்தது. அந்த தியாகத்தை நம்ம அம்மா கிட்ட பார்க்க முடியும். அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நமக்கு சாப்பாடு தருவாங்க. அவங்கள பற்றி அக்கறையை எடுத்துக்காமல் முழுக்க முழுக்க நம்ம ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிடுவாங்க. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா, நான் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா எங்கள் அம்மாலாம் 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு நமக்காக உணவெல்லாம் தயார் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அன்பு அம்மாக்களிடம் மட்டுமே உண்டு. அதனால் நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உங்களுக்கு ஜெபிக்க தெரியலை அல்லது ஜெப குறிப்புகள் இருக்குன்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் அம்மாக்களுக்காக ஜெபம் செய்யலாம். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியின் நேயர்களே, இன்னைக்கு உங்களை திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணையறதுக்காக நான் அழைக்கிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சிய சமூக வலைத்தளங்கள் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போங்க. இப்படி செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாயை நன்கொடையா கொடுங்க. உங்களுடைய நன்கொடைய எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கே நீங்க திருப்புமுனை நிகழ்ச்சியின் குடும்பத்தோடு இணைஞ்சிருங்க.
வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அன்னைய தினத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்முடைய அம்மாக்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போ நம்ம கூட சோஃபியா மற்றும் பாஸ்டர் பேரக் வெஸ்லி இருக்காங்க. அவங்க நம்ம அம்மாக்களுக்காக விசேஷமான ஜெபத்தை செய்ய இருக்காங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருப்புமுனை பிரேயர் லைனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம விசேஷமா அன்னையர்களுக்காக பிரேயர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட பிரேயர் பண்றதுக்காக பாஸ்டர் பராக் வெஸ்லி இருக்கார். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா. உங்க எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தாயோடைய ரோல், ஒரு உறவுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான உறவு. அவங்க குழந்தைய பாத்துக்கிறாங்க, அவங்க வளர்க்குறாங்க. குடும்பத்தோட அமைப்புல யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட அந்த குடும்ப வாழ்க்கை சீரா போகும். ஆனா தாயோட உடம்பு சரியில்லை அப்படின்னா மொத்த குடும்பமும் தடுமாறும். அதனால ஒரு தாய்ங்கிறவங்க அந்த குடும்பத்துல எவ்வளவு முக்கியமானவங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். இத சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். ஆக்சுவலா அது உண்மையும் கூட. நம்ம அம்மாக்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்காங்க. நம்ம சொந்த கால்ல நிக்கிறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. சோ பாஸ்டர் ப்ளீஸ் எங்களுடைய அன்னையர்களுக்கு பைபிள் மூலமா உத்வேகம் கொடுங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் பைபிள்ல நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்ப உங்க முன்னால சில வசனங்களை வைக்க போறேன். அது உங்களுக்கு உதவியா இருக்கும், ஐஸ்வர்யத்தை தரும். அது உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவனுடைய பாதையில முன்னேறி செல்றதுக்கும் தாய் தந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கும் அது உதவி செய்யும். யாத்ராகமம் அத்தியாயம் 20 வசனம் 12ல தேவன் மோசேவிடம் 10 கட்டளைகளை கொடுக்கிறாரு. அதுல 5வது கட்டளையாக, சரியாக மத்தியில இருக்கிற கட்டளையாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களோட தாய் தந்தையரை மதிக்கணும். இந்த கட்டளையோட இன்னொரு ஆசீர்வாதமும் இணைந்திருக்கு. நீங்க அப்படி செய்யும்போது கர்த்தர் தர நாட்டில் நீங்க நீண்ட ஆயுளோட இருப்பீங்க. இந்த வார்த்தை பைபிள்ல மறுபடியும் ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் அத்தியாயம் 6 வசனம் 1 முதல் 3 வரை பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய தாய் தந்தைகளுடைய கட்டளைய மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும். அதுல மீண்டும் மீண்டும் அது எழுதப்பட்டிருக்கு. இப்படி செய்யறதால உங்க வாழ்க்கைக்கு நன்மை தரும். நீங்க நீண்ட நாட்கள் உயிரோட இருப்பீங்க. இது ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது பாஸ்டர். இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அன்னையர்களுக்காக பிரேயர் பண்ணலாம். அண்ட் சீக்கிரமா அம்மா ஆக போற பெண்களுக்கும் நாம ஆசீர்வாதத்தை கொடுக்க பிரேயர் பண்ணலாம். நிச்சயமா உங்களுக்காக ஜெபம் செய்யறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அதாவது தாய்மார்களுக்காக ஜெபம் செய்யறதுக்கும் தாயாக போறவங்களுக்காக ஜெபம் செய்யறதும் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம்தான். தாய்மார்களுக்காக இந்த ஜெபத்தை நாம செய்ய போறோம். தேவன் தன்னுடைய கரங்களால உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவாரு. அதுக்கு அவரு தயாரா இருக்காரு. இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெபம் செய்யலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்க மனதார உங்களுக்கு நன்றி சொல்றோம். நாங்க எல்லா தாய்மார்களுக்காகவும் அன்னையர்களுக்காகவும் நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனங்கள் அன்னையர்களுக்காக நல்ல நல்ல உதாரணங்களை தருது. ஒரு சிறப்பான தாய் எப்படி இருக்கணும், உதாரணத்துக்கு சாராளா இருக்கட்டும், மரியாளா இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அது அன்னாளாக இருக்கட்டும், தங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பாதையில வளர்த்தாங்க. அவங்களுடைய வளர்ப்பின் காரணமா உங்களுடைய பாதையில அவங்க முன்னேறி சென்றாங்க, உங்களுடைய விசுவாசிகளா மாறினாங்க. ஒவ்வொரு தாய்கிட்டையும் குழந்தைய பெறக்கூடிய அதிகாரம் இருக்கு, ஒரு உயிரை படைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. நீங்க அதை அவங்களுடைய கர்ப்பத்துல தரீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க தாய்மார்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்க. இளம் தாய்மார்களா இருந்தாலும் வயதான தாய்மார்களா இருந்தாலும் அவங்க மீது உங்களுடைய அனுக்கிரகத்தை கொடுங்க. அவங்க குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கட்டும், அவங்க குழந்தைகளை நல்ல பாதையில செல்லட்டும், உங்களுடைய ஊழியம் செய்யட்டும். அவங்களுடைய வாழ்க்கை மூலமா உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். உடல்நலம் சரியில்லாம இருக்கக்கூடிய அன்னையார் யாராவது இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு பூரண குணமளியுங்க. அவங்களுக்கு வலிமையை கொடுங்க. பொருளாதார ரீதியா அவங்களுக்கு வலிமையை கொடுங்க. அது மூலமா அவங்க தன்னுடைய குழந்தைய சிறப்பா அவங்க வளர்க்கட்டும், அவங்க நல்லா பாத்துக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் வருங்காலத்துல தாய்மாரா ஆகக்கூடிய பெண்களுக்காகவும் ஜெபம் செய்யறோம். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரதிபலனாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்க அன்னையர்களுக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கும் வேலை செய்யற பெண்களுக்கும் எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவங்களுக்கு உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. அவங்களுக்காக நல்ல வாழ்க்கையை கேட்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாதையில அவங்க முன்னேறி செல்லட்டும். ஆண்டவரே, அவர் சிறப்பாக செயல்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்துல நீதிமொழிகள் 31:28 சொல்லப்பட்டிருக்க மாதிரி உன்னுடைய பிள்ளைகள் உன்னை நற்பெறு பெற்றவள் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சின்ன பிரார்த்தனையை உங்களுடைய பெயரால் கேட்கிறோம்.
கருணையோடு அதை கேளுங்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆமென். ஆமென். எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். மறுபடியும் தேங்க்ஸ் எங்க வியூவர்ஸ்க்காக நீங்க ப்ரே பண்ணதுக்கு. நண்பர்களே, திருப்புமுனை நிகழ்ச்சியின் பிரேயர் லைன்ல மே 24ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனலோட நேரலை நடக்க இருக்கு. ஸ்பெஷலா அன்னையர்களுக்காக பிரேயர் பண்ண போறோம். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பிரேயர் பண்ணுவோம். நீங்க உங்க அம்மாவோடவும் எங்களோடவும் இணைந்து பிரேயர் பண்ணுங்க. அடுத்த முறை உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அதுவரை இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். பாய். God bless you everyone. நன்றி பாஸ்டர் பாரக் வெஸ்லி மற்றும் சோஃபியா, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செஞ்சீங்க. மிக்க நன்றி. நம்முடைய அம்மாக்கள் நமக்காக எப்போவுமே ஜெபம் செய்கிறாங்க. அதனால் நாமும் அவங்களுக்காக ஜெபம் செய்யணும். நம்முடைய புதிய வாழ்க்கை பிரேயர் லைன் மே 21ஆம் தேதி நேரலையில் ஜெபிக்க இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நேரலையில் ஜெபிக்கலாம். எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுடைய அம்மா பேரை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் நீங்கள் சொல்லலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற CBN டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அன்னைய தினத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்முடைய அம்மாக்கள் எப்போவுமே நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, நமக்காக ஜெபம் செய்வாங்க, நமக்காக தியாகம் செய்வாங்க. அதனால் நம்முடைய அம்மாக்களுக்காக இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் அம்மா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக நிறைய தியாகம் செஞ்சுருக்காங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு பலனை தாங்கப்பா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் குணமாக்குங்க சுவாமி. முதுமையில் ஏற்பட்டிருக்கிற தளர்ச்சியை நீங்கள் போக்குங்க சுவாமி. நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே துணையாக இருங்க ஏசப்பா. ஆசீர்வாதத்தை தாங்க சுவாமி, பலனை தாங்க சுவாமி. அப்பா, அவங்க சரீரத்திற்கு தேவையான ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதம் தந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. உங்கள் கிருபை எப்போதும் எங்கள் அம்மாக்களை சுற்றி இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். நான் உங்களுக்காக இன்றைக்கான பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31:28-29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். நண்பர்களே, வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? குழந்தைகள் தன்னுடைய தாய்க்கு எப்படி மதிப்பு கொடுக்குறாங்க, கணவன் தன்னுடைய மனைவி எப்படி பாராட்டுகிறார். எத்தனை பெண்கள் இருந்தாலும் நீ மேற்பட்டவள் அப்படின்னு சொல்லி பாராட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அத்தனை மதிப்பு மிக்கவர் நம்முடைய அம்மா. அதனால் அவங்களுடைய முதுமை காலத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக பேசுங்க. அவங்க கைகளை பிடித்துட்டு அவங்க சின்ன வயசில் எப்படி உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் அவங்களுடைய முதுமை காலத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருங்க.
அவங்களுக்காக ஜெபம் செய்யுங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அதுதான் நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி முழுவதும் நம்ம பார்த்தோம். நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வருது. இந்த பாடலை எல்லா அம்மாக்களுக்காகவும் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். நீங்கள் இந்த பாடல் மூலமாக உங்களுடைய அம்மாவுக்கு இந்த பாட்டை நீங்களும் டெடிகேட் பண்ணுங்கள். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. मैं तेरा खास हूँ, दिल के पास हूँ, खुश तू रहे ये मेरी दुआ, जान से ज्यादा चाहती मुझे तू, खुश तू रहे ये मेरी दुआ। माँ, मैं जब तक जीऊँ तू साथ रहे मुझे, लाड करे ये मेरी दुआ। माँ, मैं जब तक जीऊँ तू साथ रहे मुझे, लाड करे ये मेरी दुआ, ये मेरी इल्तिजा। परवा मेरी ऐसे करे तू, अपनी तुझे ना रहती फिक्र, जाऊं कभी दूर न तुझसे, बातों में तेरी रहता मेरा जिक्र। माँ, मैं जब तक जीऊँ तू साथ रहे मुझे, लाड करे मेरी दुआ, मेरी इल्तिजा। कश्मकश सब तूने करे जो, कैसे करूँगा उसका शुक्र अदा। तंग कभी ना होने दिया मुझे, परेशानियों से लड़ी तू सदा। माँ, मैं जब तक जीऊँ तू साथ रहे मुझे, लाड करे ये मेरी दुआ, मेरी इल्तिजा। हारा हुआ महसूस करूं जब चेहरा तेरा मुझे हिम्मत लाए, तेरी सिखाई रब की बातें देती दलेरी मुझे, हर दिन चलाए। माँ, मैं जब तक जीऊँ तू साथ रहे मुझे, लाड करे मेरी दुआ।